Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி நீலகிரி சிக்கன். இது கிரீன் சிக்கன் கூட சொல்லலாம். இது ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸ். இந்த சிக்கன் வந்து ஈஸியான மெத்தட்ல எல்லாரும் ஈஸியா செய்யலாம். அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தையெல்லாம் வந்து புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சட்னி அரைச்சி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி சிக்கன் கிரேவியில் போட்டு செஞ்சோன்னா உண்மையிலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சிக்கனை எப்படி ஈஸியான மெத்தடில் செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீலகிரி சிக்கன் செய்கிறதுக்கு நான் 700 கிராம் எலும்புள்ள சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு அரை கப் அளவுக்கு ரொம்ப அதிகம் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இந்த தயிரோட புளிப்பு தான் இந்த சிக்கனுக்கு, அதனால் அளவோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு எலுமிச்சப்பழம் வந்து நல்லா புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த தயிரோட புளிப்பு எலுமிச்சப்பழ புளிப்பு தான் இந்த சிக்கனுக்கு, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதோட இந்த மாதிரி சீடுலாம் விழுந்துச்சுன்னா எடுத்து தூரப்பட்டுருங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா கசந்து போயிடும். அதுக்கப்புறம் இது கிரீன் சிக்கன், நீலகிரி சிக்கனுங்கிறதால நான் கிரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சிக்கனில் இந்த தயிர் எல்லாமே நல்லா ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம், அதாவது ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்குமே இதை மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இல்லைனா வெளியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆயிரும். சிக்கன் நல்லா ஊறட்டும். சிக்கன் ஊற அதே சமயத்திலேயே நம்ம இதுக்கான கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அதோட 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதங்க வேண்டாம், நல்லா பளபளப்பாக வதங்கினா மட்டுமே போதும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நம்மளுக்கு வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயாச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், அது வந்து நல்லா ஊறியாச்சு. இப்போ ஊர்ல சிக்கனையும் இந்த வதங்கின வெங்காயத்தோட சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நீலகிரி சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தக்காளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதுக்கு பதில் தான் நம்ம தயிரும் லெமனும் சேர்க்குறோம். இந்த புளிப்பே போதுமானதாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்மள சிக்கன் வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வேக விடுங்க. தண்ணியெல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகட்டும். அந்த டயத்தில் மசாலா எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து கொத்தமல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை இது எல்லாமே ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் மூலம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6 சின்ன வெங்காயம் வந்து நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 5-6 முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் காமிச்ச எல்லா பொருளையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட நான் இதில் வந்து 3 பச்சை மிளகாய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவே எனக்கு காரத்துக்கு வந்து போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தி தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு பச்சை மிளகாய்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட முந்திரி, பாதாம் பருப்பு ஒரு 6 பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய நீலகிரி சிக்கனுக்கு உண்டான மசாலா பேஸ்ட். இப்போ வந்து நம்மளுடைய சிக்கன் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க. நல்லா பாருங்க, நம்ம தண்ணி கூட ஊற்றலை. நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி பார்க்குறதுக்கே சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆயிருக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கிரீன் மசாலா பேஸ்ட்டை வந்து இப்போ வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் வந்து இப்போ நல்லா தளதளன்னு கொதிச்சாச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கிரீன் மசாலா பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலாம் சேர்த்துருக்கதால அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க.
பாருங்கள், இந்த மசாலா சேர்த்த உடனே நம்மளுக்கு அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனுடைய வாசனைலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த அளவுக்கு நம்மளுடைய மசாலாலாம் சேர்த்து நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடி சிம் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வேகிறதண்டையுமே ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்தாச்சு. நல்லா ஆயிலெலாம் வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஆயில் ரிலீஸ் ஆகிட்டாலே நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஆனால் இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய நீலகிரி சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம சேர்க்க வேண்டியது 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே லாஸ்ட் நீங்கள் சேர்த்திங்கன்னா இதனுடைய வாசனை வந்து உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மட்டும் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வைங்க. அதுக்கப்புறம் சூப்பரான நம்மளுடைய நீலகிரி சிக்கன், கிரீன் சிக்கன் எதுவானாலும் சரி சூப்பராக ரெடி ஆயிரும். சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக பிரமாதமாக இருக்கும். லாஸ்ட்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு சாப்பிடுங்க. சூப்பராக நம்மளுடைய கிரீன் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.